ஒரு பெண்ணை 5 பேர் கல்யாணம் பண்ணா அது வட இந்திய நாகரிகம். ஒரு பெண்ணை ஒருத்தன் கட்டிக்கிட்டாக்க அது தமிழர் நாகரிகம் சொன்னாரு. அப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் 3 பொண்டாட்டி கட்டினாரு, அது எந்த நாகரிகம்? திராவிட நாகரிகம். ஓ, இதுதான் திராவிட மாடலா? ஒருத்தவன் உள்ள போனானாக்க அவன் எப்போ வருவான், ஐயோ எப்படா வருவான் அவனு இன்னும் 4 பேர் வெளியில காத்துக்கிட்டு இருப்பானா? இது அந்த பெண்ணை இழிவுபடுத்தக்கூடிய செயல். இன்றைக்கு நேற்று அல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியதிலிருந்து இன்றைய வரைக்கும் அவர்கள் பெண்களை ஒருபோதும் மதித்தது கிடையாது. 1000 ரூபாய் கொடுக்குறேன் பெண்களுடைய வளர்ச்சிக்கு, உனக்கு 1000, உங்க அம்மாளுக்கு 1000 கொடுக்கறதுக்கும் நாங்க தயாரா இருக்கணும் பேசுறவங்க தான் இந்த துரைமுருகன். இந்த துரைமுருகன் பெத்து போட்ட இன்னொரு தற்குறி கதிரானந்தன் ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா பேசுனுச்சு? நாங்க கொடுக்குற 1000 ரூபாயில தானே நீங்க பவுடர் அடிச்சுக்கிட்டு லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு சும்மா பல்ல மினுக்குறீங்கன்னு பேசுறவங்க தான் அந்த கதிரானந்தன். அப்ப அப்பனும் பிள்ளையும் மதிக்கவில்லை, கலைஞர் கருணாநிதி அவர்களும் பெண்களை மதிக்கவில்லை, மு.க. ஸ்டாலின் அவர்களும் பெண்களை மதிக்கவில்லை, கடைசியாக பினாயில் குடிச்ச சின்ன தத்தியும் பெண்களை மதிக்கவில்லை. அப்ப இவர்கள் எல்லாம் பெண் உரிமை பற்றி பேசுவதற்கு, பெண்களுடைய வளர்ச்சி பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு? எப்படி இவனுங்க சொல்றானுங்க மகளிர் விடியல் பயணம்னு, ஆனா ஓசியில தானே வந்த, ஓசியில தானே போற, அப்படி சொல்றதுக்கு எதற்கு நலத்திட்ட உதவிகள்ன்ற பேர்ல பெண்களுக்கு கொடுக்குறீங்க? அப்ப 1000 ரூபாயை கொடுத்துட்டு நீங்க இவ்வளவு அசிங்கப்படுத்துவீங்க பெண்களை. அப்ப பெண்கள் என்ன 1000 ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்களான நாம கேட்கலாம்ல? அப்ப 1000 ரூபாய் கொடுத்துட்டானாக்க நீ மாசம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தனா அவர்கள் மானத்தையும் வித்துடணுமா? ஏன்னா தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த மாதிரி எவனாவது பேசிட முடியுமா? பெண்களை இழிவுபடுத்தி பேசிட முடியுமா? அடுத்த நிமிஷம் அந்த கட்சியில இருந்துட முடியுமா? குடிச்சு துவன்னு துவச்சி துரத்தி விட்டுருவாங்க. ஆனா திமுகவுல ஏன் அப்படி நடக்க மாட்டேங்குது? இப்ப சமீபத்துல 2 நாளைக்கு முன்னாடி 238 ஆசிரியர்கள் மீது பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாயிருக்கு, போஸ்கோ வழக்குகள் பதிவாயிருக்குது. யார் ஆட்சியில? கடந்த 3 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில. அந்த 238 ஆசிரியர்கள் அப்படின்னாக்க 238 ஆசிரியர்கள் மட்டும் இல்ல, 238 பெண்கள் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. 238 பெண்களுங்க, சாதாரணம் கிடையாது. அப்ப பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? அப்ப அவன் ஆட்சியில் நடலையான்னு கேள்வி கேட்டல, உன் ஆட்சியில ஏன்டா குந்தல் நடந்தது? அப்ப இந்த திராவிட மாடல் ஆட்சி பெண்கள் மத்தியில செல்வாக்கு இழந்து வருகிறது. அதை சரி கட்டும் விதமாக இப்ப மேலும் 1000 ரூபாய் விடுபட்டவர்களுக்கு நாங்க தரப்போறோம் அப்படின்னு கடன் வாங்க போறானுங்கன்னு அர்த்தம். கடன் வாங்கி இவனுக்கு என்ன அடுத்த ஆட்சி வரப்போறது கிடையாது. வாங்கி வச்சு அடுத்தவன் தலையில கட்டிட்டு இவன் மாட்ட ஹாயா அடிச்ச வரைக்கும் லாபம்டா, எரியிற வீட்டுல புடுங்கினது மிச்சம் இவன் கிளம்பிடுவான். எவன் தாலி அறுத்து அந்த கடனை கட்டுறது? இடமலம் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்களுக்கு பரத் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு விதைகள் இயக்கத்தினுடைய அட்மின் ஏழுமலை அவர்கள் கூட நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வியலுக்காக மத்திய அரசு நிதி கொடுக்க மறுக்குது. அதை எதிர்த்து கடுமையா திமுக இப்போ களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தின் வடிவமா இப்போ சமீபத்தில் துரைமுருகன் ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை, அது திமுகவினருடைய ரத்தத்திலேயே பிறப்பிலேயே ஊறியது. போராடக்கூடிய திராவிட நாடு எங்க அப்படின்னு கேள்வி கேட்டாக்க நாடாவை அவிழ்த்து பாவாடைக்கு கீழே பார்த்தால் திராவிட நாடு தெரியும்னு பேசினவர்களுடைய கொள்கை வழிவந்த வாரிசுகள் தான் இந்த துரைமுருகன் போன்றவர்கள். தமிழ்நாட்டில் ஏதாவது ஆண்கள் லிப்டிக் போட்டு பார்த்துருப்பீங்களா? தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலே லிப்டிக் அடிச்ச ஒரே வாயன் நம்ம துரைமுருகன் தான். இவர் என்ன தெரியுமா இன்னைக்கு பேசியிருக்கிறாரு? அவர் வட இந்தியா நாகரிகத்தை பற்றியும் தமிழர்களுடைய நாகரிகத்தை பற்றியும் பேசுறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பெண்கள் சமுதாயத்தையே இழிவாக பேசி இருக்கக்கூடிய நபர் தான் இந்த துரைமுருகன். இவனெல்லாம் ஏன் இன்னும் கொண்டு போய் புதைக்காம வச்சிருக்கிறீங்கன்ற கேள்விதான் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில எழுந்திருக்கிறது. இன்னும் சில வருடங்கள் இருக்கு இல்லையா? இல்ல, அவனெல்லாம் முன்னாடியே புதைச்சிருக்கணும். ஆனா இன்னைய வரைக்கும் ஏன் வச்சிருக்காங்கன்னு தெரியல. என்ன பேசுறாருனாக்க, ஒரு பெண்ணை 5 பேர் கல்யாணம் பண்ணா அது வட இந்திய நாகரிகம், ஒரு பெண்ணை ஒருத்தன் கட்டிக்கிட்டாக்க அது தமிழர் நாகரிகம் சொன்னாரு. அப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் 3 பொண்டாட்டி கட்டினாரு, அது எந்த நாகரிகம்? திராவிட நாகரிகம். ஓ, இதுதான் திராவிட மாடலா? சரி, அப்ப இந்த 3 பொண்டாட்டியை கட்டினவன் அந்த 5 பொண்டாட்டி கட்டுறாங்கன்னு பேசலாமா? என்ன ஆதாரம் இருக்குட்டு துரைமுருகன் கிட்ட? அப்ப அதுல இன்னொரு முக்கியமான வார்த்தை என்ன சொல்றாருனாக்க, ஒருத்தவன் உள்ள போனானாக்க அவன் எப்போ வருவான், ஐயோ எப்படா வருவான் அவனு இன்னும் 4 பேர் வெளியில காத்துக்கிட்டு இருப்பானா? இது அந்த பெண்ணை இழிவுபடுத்தக்கூடிய செயல். இன்றைக்கு நேற்று அல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியதிலிருந்து இன்றைய வரைக்கும் அவர்கள் பெண்களை ஒருபோதும் மதித்தது கிடையாது. 1000 ரூபாய் கொடுக்குறேன் பெண்களுடைய வளர்ச்சிக்கு, பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் படிக்க கொடுக்குறேன்னு சொல்லுவான்ல, அதே பெண்களை எவ்வளவு தரக்குறைவாக பேசியிருக்கிறார் என்பது கடந்த கால வரலாறு இருக்கு. அன்னை இந்திரா காந்தி அவர்கள் மதுரை வந்தபோது இதே திமுகவினர் அவரை கல்லெடுத்து மண்டையில எரிந்து அவர் மண்டையில ரத்தம் வரும்போது கருணாநிதி கிட்ட பத்திரிகையாளர் கேட்கிறாங்க. அதற்கு கருணாநிதி என்ன தெரியுமா சொன்னாங்க? அது மண்டையிலிருந்து வழிகிற ரத்தம் தான் உங்களுக்கு தெரியுமா? அது மாதவிடாய் ரத்தமாக இருக்காதா அப்படின்னு கேள்வி கேட்டவன் தான் இந்த கலைஞர் கருணாநிதி.
அப்ப இவருடைய வாரிசுகள் எப்படி இருப்பாங்க? இதே ஒரு மேடையில ஒரு தலித் பெண்ணை வச்சுக்கிட்டு ஏமா நீ எஸ்சி தாமான்னு கேட்டவர் தான் பொன்முடி. அப்ப இப்படிப்பட்டவன் இருக்கக்கூடியவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்படிப்பட்டவன் தான் இருக்கிறானுங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பேசுறான்? அப்படி ஒரு ஆபாச பேச்சாளரை எந்த கட்சியாவது வச்சிருப்பானா? மத்தவெல்லாம் தொட்டாதாண்டா புள்ள பிறக்கும், நான்லாம் பார்த்தாலே புள்ள பிறக்கும்னு சொன்னவன் தானே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இதை என்னைக்காவது இந்த முதல்வர் கண்டித்திருப்பாரா ஸ்டாலின்? அப்ப இவர் கண்டிக்கல, இவர் மறுக்கலனாக்க இவரும் அதற்கு துணை போகிறார், அவருடைய பேச்சுக்கு துணை போகிறார் தானே அர்த்தம். இதே துரைமுருகன் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மகளிர் உரிமை தொகையை பத்தி பேசும்போது விடுபட்டவர்களுக்கும் கொடுக்கறதுக்காக நாங்க எண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசினவர் தான் இந்த துரைமுருகன். அது மட்டும் இல்ல, உனக்கு 1000 உங்க அம்மாளுக்கு 1000 கொடுக்கறதுக்கும் நாங்க தயாரா இருக்கணும் பேசினவன் தான் இந்த துரைமுருகன். இந்த துரைமுருகன் பெத்து போட்ட இன்னொரு தற்குறி கதிரானந்தன் ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா பேசுனுச்சு? நாங்க கொடுக்குற 1000 ரூபாயில தானே நீங்க பவுடர் அடிச்சுக்கிட்டு லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு சும்மா பல்ல மினுக்குறீங்கன்னு பேசுறவங்க தான் அந்த கதிரானது. அப்ப அப்பனும் பிள்ளையும் மதிக்கவில்லை, கலைஞர் கருணாநிதி அவர்களும் பெண்களை மதிக்கவில்லை, மு.க. ஸ்டாலின் அவர்களும் பெண்களை மதிக்கவில்லை, கடைசியாக பினாயில் குடிச்ச சின்னதத்தையும் பெண்களை மதிக்கவில்லை. அப்ப இவர்கள் எல்லாம் பெண் உரிமை பற்றி பேசுவதற்கு, பெண்களுடைய வளர்ச்சி பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு? இதே பொன்முடி அவர்கள் நம்ம முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சொல்லலாமா, அல்லது இன்னாள் அமைச்சர் சொல்லலாமா, அல்லது செம்மன் திருடன் அப்படின்னு நாம சொல்லலாமா என்னன்னு நமக்கு தெரியல. இதே பொன்முடி அவர்கள் ஓசியில தாமா போற, எப்படி இவனுங்க சொல்றானுங்க மகளிர் விடியல் பயணம்னு, ஆனா ஓசியில தானே வந்த, ஓசியில தானே போற அப்படி சொல்றதுக்கு எதற்கு நலத்திட்ட உதவிகள்ன்ற பேர்ல பெண்களுக்கு கொடுக்குறீங்க? அப்ப 1000 ரூபாயை கொடுத்துட்டு நீங்க இவ்வளவு அசிங்கப்படுத்துவீங்க பெண்களை. அப்ப பெண்கள் என்ன 1000 ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்களான நாம கேட்பலாம்ல? அப்ப 1000 ரூபாய் கொடுத்துட்டானாக்க நீ மாசம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தனா அவர்கள் மானத்தையும் வித்துடணுமா? அவர்கள் மானத்தை இழந்து விடுவார்களா? அப்போ நீங்க பெண்களை இழிவுபடுத்துறீங்க, நீங்கள் வட இந்தியர் நாகரிகத்தை இழிவுபடுத்துறீங்கன்னு சொல்லிட்டு பெண்களை இழிவுபடுத்துறீங்க. இப்படிப்பட்ட பேசிய பேச்சிட்டு தமிழனா இருந்தா எல்லாருக்கும் அறுத்துருவான் அப்படின்னு அதே பேட்டியில துரைமுருகன் பேசுறாரு. உண்மையாகவே இப்படிப்பட்ட தமிழர்களுக்கு ஒவ்வாத இந்த பேச்சை யாருமே எந்த தமிழர்களும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தமிழர்கள் ஒருபோதும் பெண்மையை இழிவுபடுத்தக்கூடிய அநாகரிக சொற்களை ஒருபோதும் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் இப்படி அநாகரிக சொற்களை பயன்படுத்திய இந்த துரைமுருகன் பிறப்பின் மீது எங்களுக்கு சந்தேகமா இருக்கிறது. ஏன்னா வேலூர் காட்பாடி ஓரத்துல ஆந்திராவை ஒட்டின பகுதியில பிறந்ததால அவர் ஒருவேளை கிராஸ் பிரீடா இருப்பாரோன்ற சந்தேகமும் எங்களுக்கு இயல்பாக எழுந்தது. ஏன்னா தமிழனுடைய வாயிலிருந்து இத்தகைய வார்த்தை வராது, பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தை வராது. அப்படி பெண்களை சரளமாக இழிவுபடுத்துற, தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கிற ஒரு ஆண் உள்ள போனா வெளியில வரதுக்கு அடுத்த ஆண் காத்திருப்பானாக்க அப்ப அந்த பெண் 5 பேர் கூட படுக்கிறா என்ற அர்த்தமா என்ன? அப்ப இந்த அர்த்தத்துல தான் துரைமுகம் பேசியிருக்கான். நீ ஒரு சாதாரண மனிதராக இருந்திருந்தால், ஒரு 3ஆம் தர தற்குறி பேசியிருந்தா அவன் அப்படித்தாங்க நாம விட்டுட்டு போயிடலாம். ஒரு பொறுப்பு மிக்க தமிழ்நாட்டினுடைய அமைச்சர், முன்னாள் திமுக முன்னாள் மூத்த நிர்வாகி, அவர் வாயிலிருந்து இத்தகைய வார்த்தை வரலாமா? இதுதான் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கக்கூடிய மரியாதை. 1000 ரூபாய் கொடுக்கறான்றதுக்காக அவனுக்கு நாம ஓட்டு போட்டோம்ல, இன்னைக்கு செருப்பை கழட்டி அடிக்கிற மாதிரி மூஞ்சில காரித்து போற மாதிரி இவ்வளவு கேவலமாக தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பேசிட்டு வராங்களே, அதை ஏன் எதிர்த்து யாரும் இன்னை வரைக்கும் குரல் கொடுக்கல? ஏன் மு.க. ஸ்டாலின் கண்டிச்சா என்ன? வயதில் பெரியவராக இருந்தால் என்ன? இப்படிதான் பேசாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன? ஒரு தடவை மு.க. ஸ்டாலின் சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா? தூங்கி ஏந்திரிச்சு விடிய ஏந்திரிச்சாக்க எவன் என்ன பேசி வைப்பான், எவன் என்ன எந்த பிரச்சனை கொண்டு வரான்னு நான் நிம்மதி இல்லாத தூக்கத்தோடு நான் இங்க அலைஞ்சிட்டு இருக்கேங்க, தூக்கம் நிம்மதியா இல்லாம நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு தவிச்சார்ல. அது இது போன்ற தற்குறி அமைச்சர்களை வைத்துக் கொண்டால் இப்படிதான் நடக்கும். அப்ப தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிராகவே நின்று வரக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீண்டும் தமிழக பெண்கள் வாக்களிக்க வேண்டுமா என்பதை தமிழக பெண்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இப்போ திமுக, திராவிடம், பெரியார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பெண் விடுதலைக்காக போராடிய நபர்கள், பெண் விடுதலைக்காக போராடிய கட்சி, பெண்களுக்காகவே இங்க வந்து எல்லா விஷயத்தையும் செய்வாங்க, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு சொல்லி இங்களுடைய உடன்பிறப்பெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, கருணாநிதி அவர்கள் இங்கே பெண்களுக்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாலின் அவர்களும் பெண்களுக்காக நான் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கேன். இப்ப சமீபத்தில் நடந்த மகளிர் தினத்துல கூட வாழ்த்துக்கள் சொல்லும் போது பெண்களுக்காக இந்த அரசு வந்து பல விஷயங்கள்ல முன்னெடுக்குதுலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இது மாதிரியான ஒரு சில நபர்கள் பேசுறதுனால நம்ம ஒட்டுமொத்த திமுகவையும் திராவிடத்தையும் நம்ம பெண்களுக்கு எதிரான ஒரு கட்டமைப்புல கொண்டு போய் வைக்கிறது சரியா இருக்குமா? இல்ல, கலைஞர் கருணாநிதியை முதல்ல சொல்லிடுறேன். நீங்க பெண்களுக்காக நிறைய செய்திருக்கிறான்னு சொல்றீங்கல்ல, அதுவே கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1970 அவருக்கு தயாளு அம்மாவை திருமணம் செய்து வைத்த, அவர் தான் பெண்ணு பார்த்து தயாளு அம்மாவை திருமணம் செய்து வைக்கிறாரு. கலைஞர் கருணாநிதிக்கு MKD சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு பேர். அவர் தான் தயாளு அம்மாவை திருமணம் பண்ணி வைக்கிறாரு. அவருடைய முதல் மனைவி கலைஞர் கருணாநிதி அவருடைய முதல் மனைவி பத்மாவதி அவர்கள் இறந்த பிறகு அந்த 2வது திருமணம் வந்து பண்ணி வைக்கிறாரு. 1970 ஜனகரிசம் அப்படின்னு ஒரு பத்திரிகையில ஒரு பெட்டி செய்தி போடுறாரு.
ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தைக்கு தகப்பனார் பெயர் மு கருணாநிதி என்று இருக்கிறது அப்படின்னு ஒரு பத்திரிகை செய்தியை போடுறாரு. அது கலைஞர் கருணாநிதி ஆத்திரப்படுத்துது. அதற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்கை எதிர்கொண்ட அந்த MKD சுப்பிரமணியம் என்பவரால் அப்போது அதற்கான ஆதாரத்தை கொடுக்க முடியல. அதற்காக 1 மாதம் சிறை தண்டனையும் அவருக்கு அபதாரமும் விதித்தது நீதிமன்றம். அதே பின் நாட்கள்ல எப்படி இந்த பேரையை தவிர்த்த அந்த பெண் யார் என்று எனக்கு தெரியாது, அந்த பெண் குழந்தை யார் என்று தெரியாதுன்னு சொல்லிட்டு அவதூறு வழக்கு தொடர்ந்த அதே கலைஞர் கருணாநிதியை பார்த்து சட்டசபையில ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர் கேட்கிறாரு. அதற்கு கலைஞர் கருணாநிதி என்ன தெரியுமா சொல்றாரு? அந்த பெண் யார் என்று எனக்கு தெரியாது. யார சொல்றாங்கன்னா ராஜாத்தி அம்மாள சொல்றாங்க. அந்த பெண் யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் என் மகள் கனிமொழியினுடைய தாய் அவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எப்படி எடுத்துக்கீங்க? அப்ப இதுதான் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்யறதா? குடும்ப பிரச்சனையா இருக்கு இல்ல, குடும்ப பிரச்சனை தான் பொதுவெளிக்கு வந்துருச்சுல. அன்னைக்கு நீதிமன்றத்துல அவமதிப்பு வழக்கு போட்டீங்கல்ல, அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல ராஜாத்தி எனக்கு யாரும் தெரியாது, கனிமொழி எனக்கு யாரும் தெரியாதுன்னு சொல்லி தானே MKD சுப்பிரமணியத்திற்கு அவதூறு வழக்கில் 1 மாசம் சிறை தண்டனை வாங்கி கொடுத்தீங்க. அதன் பிறகு என்னுடைய பெண் கனிமொழின்னு சொல்லிட்டு 2G வழக்குல தீகார் சிறையில கனிமொழி இருந்த போது இங்க இருந்து போய் ஓடி பார்த்தாரா? அப்ப இவருடைய விஷயம் வெளியில பொதுவெளிக்கு வந்துருச்சு, நீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு, சட்டசபையில இவர் பேசிட்டாரு. அப்ப நாம பேசுறதுல என்ன தப்பு? இது பொது விஷயம் கிடையாது, இது தனிப்பட்ட விஷயம் இல்ல, இது பொதுவெளிக்கு வந்துருச்சு, அவரே சட்டசபையில பேசுறது, அதனால இது பொதுவான விஷயம் தான், அது இதை பற்றி பேசுவதற்கு எந்த தவறு இல்லைன்னு சொல்றேன். அப்ப பெண்களுக்கு கலைஞர் கருணாநிதி கொடுத்த மதிப்பும் மரியாதையும் அவ்வளவுதான். ஏன் இத்தனை பொண்டாட்டி கட்டணவர்? ஏன் ராஜாத்தி அம்மாளை ஆமா என் மனைவி தான், கனிமொழி என் மகள் தான், ஏன் 1970 சொல்லல? அப்ப இப்படிப்பட்ட நபர் நலத்திட்ட உதவிகளை கொண்டு வந்து விட்டார் என்பதற்காக இவர்கள் பெண்களின் மீது தொடுக்கக்கூடிய ஆபாச தாக்குதல் எல்லாம் நியாயப்படுத்திட முடியுமா? இப்ப நான் ஒரு 1000 ரூபாய் ஒரு பொண்ணுக்கு கொடுத்துட்டு நான் அவர் ஒரு விலை மாதர் அப்படின்னு சொல்லிட்டேனாக்க அந்த 1000 ரூபாய்க்கு மதிப்பு இருக்குமா? அல்லது நான் சொன்ன அந்த சொல்லுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம், நான் செய்த உதவிக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். இப்ப நீ மாசம் 1000 ரூபாய் நீ அந்த பெண்ணுக்கு கொடுக்குற, ஒரு மகளிர் உரிமை தொகை கொடுக்குற, ஒரு பெண் குழந்தை படிப்பதற்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குற. அதே துரைமுருகன் அவர் இன்னொன்னு பேசுறாரு, என்ன தெரியுங்களா? மாசம் 1000 ரூபாய் நான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு, நான் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்க தரோம், நீங்க அதை வச்சுக்கிட்டு பாய் ஃப்ரெண்டு கூட ஊர் சுத்துங்க, நீங்க அம்மாவுக்கு தெரியாம செல்போன் வாங்கி பேசுங்க, இதுக்கு பேர் என்னது? மாமா வேலையா என்னது இதுக்கு பேரு? இப்படி எவனாவது பெண் குழந்தைகளை எவனாவது சொல்லி கொடுப்பானா? அப்படிப்பட்ட அமைச்சர் தான் துரைமுருகன். அப்போ நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், நலத்திட்ட உதவிகளை கொடுத்துட்டேன், பெண்களுக்கு உரிமையை வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவர்களை கொச்சைப்படுத்தி ஆபாசமாக பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? அப்ப அந்த செய்த உதவிக்கும் இப்படி பேசக்கூடிய பேச்சுக்கும் அர்த்தமே இல்லாம போயிடுச்சே. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஊழல் ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊழல் செய்வதற்காகவே நலத்திட்ட உதவிகளை கொண்டு வருவது, அதன் மூலமாக ஊழல் செய்து கொள்ளையடிப்பது, அதே சமயத்தில் செய்த நலத்திட்ட உதவிகளை கொச்சைப்படுத்தும் விதமாக பெண்களையே இழிவுபடுத்த வேண்டியது, இத்தகைய வேலைகளை தான் இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் பெண்களுக்கான உரிமை அங்கு கிடைக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட கையிலிருந்து நழுவிய ஒரு வளையல் வந்து தானா அது என்ன பண்ணுச்சுன்னா கையிலிருந்து தானா கீழே விழ போனுச்சு. அதை ஒரு திமுக கவுன்சிலர் என்ன பண்ணாருன்னா அக்கறையோடு பாய்ந்து போய் அந்த வலையில திரும்ப மாட்டி விட்டாரு. அவ்வளவு கண்ணியமான ஒரு நிர்வாகிகள்லாம் இருக்கக்கூடிய கட்சி தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப தெரியுதுங்களா பெண்கள் பாதுகாப்பு எந்த அளவுல இருக்குன்னு சொல்லிட்டு? அவன் வலையில தடவனானா இல்ல கையை தடவனானே தெரியல. இதெல்லாம் எங்க போய் முடிய போகும்னு நமக்கு தெரியல. கரெக்ட் தான். இப்போ துரைமுருகன் மட்டும்தான் பெண்கள் குறித்து இந்த மாதிரி பேசியிருக்காருன்னு பார்த்தோமா? இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் போய் நின்றுட்டு நிறைய குழந்தை பெற்றுக்கோங்க அப்படின்னு பேசினாரு. அப்புறம் உதயநிதி எடப்பாடி பழனிசாமி அவர்களை டார்கெட் பண்ணி இவர் போய் டக்குன்னு அந்த அம்மாவோட கால்களை பூந்துட்டாருன்னு சொல்லி ஒரு மாதிரி பேசினாங்க. அப்ப தொடர்ந்து அது கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருந்து அங்க இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் இருந்து தொண்டர் முதற்கொண்டு எல்லாருமே பெண்கள் விஷயத்துல இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்கல்ல, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இதுதான் அவருடைய மனநிலை, அவருடைய பிறப்பே இதுதான் நம்ம இவ்வளவு நேரம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்த மாதிரி எவனாவது பேசிட முடியுமா? பெண்களை இழிவுபடுத்தி பேசிட முடியுமா? அடுத்த நிமிஷம் அந்த கட்சியில இருந்துட முடியுமா? பிடிச்சி துவன்னு துவச்சி துரத்தி விட்டுருவாங்க. ஆனா திமுகவுல ஏன் அப்படி நடக்க மாட்டேங்குது? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒவ்வொரு திமுகவினர் மேடையிலுமே பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக பெண்களினுடைய அந்தரங்க உறுப்புகள் சார்ந்த விஷயத்தை பேசிதானே பேசுறாரு. அவர் மீது என்னைக்காவது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? அல்லது மு.க. ஸ்டாலினோ அல்லது ஒரு சில அமைச்சர்களாவது கண்டித்திருக்கிறார்களா? ஏன் செய்யல? ஏன்னா அவர்களுடைய பிறப்பே அப்படிதான். நம்ம வாயிலிருந்து அவ்வளவு சொற்கள் வராது. ஏன்னா நம்ம வீட்டுல பெண்கள் இருக்கிறாங்க, நம்ம வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, நாம பெண்களை தெய்வமா மதிக்கிறோம். அவர்கள் எப்பொழுதும் பெண்களை மதித்தது கிடையாது. பெண்களுக்கான உரிமைகளை வாங்கி தந்தோம்னு சொல்றானுங்கல்ல, அதுவே முதலில் போலித்தனம் தான். இது பெண்மையை முழுக்க முழுக்க அசிங்கப்படுத்தக்கூடிய வேலையை தான் இன்றைய வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டு வருகிறது. அதே மாதிரி ட்விட்டர்ல வந்து அதாவது எக்ஸ் வலைதளத்துல நான் சில விஷயங்கள்லாம் கவனிக்கிறேன். திமுக அபிஷியல் ஐடி விங்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்களே என்ன பண்றாங்க, சில பெண்ணிய போராளிகள் சோனியா அருண்குமாரா இருக்கட்டும், இல்ல இவங்க மரியா லாரன்ஸ் அவங்களா இருக்கட்டும், ஷர்மிளா
ஷர்மிளா டாக்டர் ஷர்மிளா இருங்க, அவங்களை விடுங்க. நான் பெண்ணிய போராளிகளை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவங்க அப்ப போராளி இல்ல, நாங்க என்னமோ பெண்ணிய போராளின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அவரை. ஏங்க இல்லங்க, இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான சம்பவத்தெல்லாம் குரல் கொடுக்குறாங்க. ஆனா அதே வந்து தமிழ்நாட்டுல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க நம்ம சொல்லும்போது ஷர்மிளா அவர்கள்லாம் உள்ள போந்துட்டு நீ மணிப்பூர் போனியா, நீ மடகாஸ்தான் போனியான்னு சொல்லி மடையார் மாதிரி பேசுவாங்க. அது ஓரம் வச்சிருவோம். இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, அபிஷியல் ஐடி விங்கே வந்து இது மாதிரியான ஷாலின் மரியா மாதிரியான ஆட்களையோ இல்ல சோனியா அருண்குமார் மாதிரியான ஆட்களையோ தொடர்ந்து இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல திமுக அபிஷியல் ஐடியில உட்காந்துக்கிட்டு, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப புரியுது கேள்வி என்னன்னு புரியுது. ஏன்னா இந்த பெண்ணிய போராளிகளை திமுக அபிஷியலை இழிவுபடுத்துதுன்னு சொல்றீங்கல்ல, இவர்களுடைய ஆட்சியினுடைய இயலாம தன்மையை, இவருடைய ஆட்சியினுடைய கையாளாகாத தன்மையை மறைப்பதற்கு இவங்க அடுத்தவனை கை காட்டுவாங்க. எப்பவுமே இவங்க ஆட்சியில் ஒரு தப்பு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை ஆமாங்க அப்படின்னு தப்பு நான் பண்ணிட்டேங்க அப்படின்னு இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றைக்குமே. அதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் பண்ணலையா, அவன் ஆட்சியில நடக்கலையா, இங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஏன்டா கற்பழிக்கப்பட்டால், ஏன்டா பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டால் நாம கேள்வி கேட்டா, பொள்ளாச்சியில நடக்கலையான்னு அவன் அங்க கொண்டு போய் கை காட்டுவான். ஆனா பொள்ளாச்சி சம்மந்தப்படல இல்ல சம்பந்தப்பட்டாங்களோ படலையோ, ஆனால் குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்பட்டு இன்றைய வரைக்கும் சிறையில் இருக்காங்கல்ல. ஆனால் ஞானசேகரன் அன்னைக்கு கைது செய்யப்பட்ட அன்னைக்கு மாலையே அமைச்சரின் உதவியோடு எப்படி வெளியே வந்தான்? அப்போ பொதுவெளியில பொதுமக்கள் எல்லாருமே கேள்வி எழுப்பின பிறகுதான் மீண்டும் கைது செய்யப்படுகிறான். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது நடக்கல. குற்றவாளி யாராக இருந்தாலும் உடனடி நடவடிக்கை எடுத்தாங்கல்ல. பொள்ளாச்சி வழக்கு குற்றவாளிகள் இன்னைய வரைக்கும் உள்ளதான இருக்கிறாங்க. அப்ப அந்த தைரியமும் துணிவும் அவர்களுக்கு இருந்ததுல. அது மட்டும் இல்லாம குற்றவாளிகள் வந்து அந்த ஆட்சியில தான், குறிப்பிட்ட ஆட்சியில தான் செய்தான்னு சொல்ல முடியாது. அதற்கு முன்பிருந்தே அவர்கள் செய்திருக்கலாம். திமுக ஆட்சியிலும் அவர்கள் செய்திருக்கலாம். அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் அது மிக தெளிவாக வெளியில வந்தது, நேர்மையான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனா அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல என்ன நடந்தது, அண்ணா நகர் சிறுமி விவகாரத்துல என்ன நடந்தது, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பேட்டி எப்படி வெளியில வந்தது, எந்த காவல்துறை அதை வெளியே விட்டது, தமிழ்நாடு முதலமைச்சர் தானே காவல்துறைக்கு பொறுப்பு அமைச்சர், எப்படி வெளியே வந்தது, ஒரு சின்ன பெண்ணினுடைய வாக்குமூலம் எப்படி வெளியே வந்தது? அப்ப பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அரசு அப்படின்னாக்க பெண்கள் அந்த பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அடையாளம் வெளியில தெரியக்கூடாது இல்ல, சட்டம் இருக்குல்ல. அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய போன் நம்பர் உட்பட அந்த எஃப்ஐஆர் விவகாரம் எப்படி வெளியில வந்துச்சு? அதே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு வக்காலத்து வாங்கும் விதமாக திமுக என்ன அன்னைக்கு பதிவு போட்டானுங்க, மறந்துட்டீங்களா என்ன? பொதாருக்கு அந்த பொண்ணை யாரு போக சொன்னதுன்னு கேட்டான். அந்த சரி பொதாருக்கு அந்த பொண்ணு போனுச்சு, அந்த நேரத்தில் ஞானசேகரன் ஏன் அங்க போனா? அந்த கேள்வி ஏன் திமுகவினர் கேட்கல? இப்ப தெரியுதுங்களா திமுக அந்த புத்தின்றது. அப்ப இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, பெண்ணுரிமைக்காக யாராவது குரல் கொடுத்தாக்க அவர்களை இழிவுபடுத்துவது, அல்லது அந்த பிரச்சனையை திசை திருப்ப மணிப்பூர்ல நடக்கலையா, பொள்ளாச்சியில நடக்கலையா, அந்த மாநிலத்தில் நடக்கலையா, ஊபியில நடக்கலையா அப்படின்னு இவனுக்கு திசை திருப்பானுங்க. நாம தெளிவா கேள்வி கேட்டோம், அண்ணா பல்கலைக்கழகத்துல ஏன் நடந்தது, அண்ணா நகர் சிறுமி வழக்குல ஏன் நடந்தது, தஞ்சாவூர் ஒரத்தநாடு பகுதியில பாலியல் நுண்கொடுமைக்கு ஒரு இளம்பெண் 22 வயசு இளம்பெண் உள்ளாக்கப்பட்டால் அது ஏன் நடந்ததுன்னு கேள்வி கேட்டா நாங்க நடவடிக்கை எடுக்கிறோங்க, எங்க ஆட்சியில தப்பு நடந்துச்சுங்க, இதுதானே சரியான பதில். அவன் ஆட்சியில நடக்கலையான்னு கேட்கறதுக்கு நீ என்ன கூந்தலுக்கு இருக்கிற ஆட்சியில, நீ எதுக்கு ஆட்சியில இருக்கிற? அவன் ஆட்சியில நடக்கலையான்றதுக்கு ராஜினாமா பண்ணிட்டு போ. உன் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருக்குல்ல, உன்னோட ஆட்சியில பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து இருக்குல்ல, அப்ப நீ எதுக்கு அவனை கை காட்டுற? அவனை கை காட்டுவதற்கு நீ எதுக்கு ஆட்சியில இருக்க? அப்ப நீ கையாளாகாத பொம்மை முதல்வர் என்பது நிரூபணம் ஆயிடுச்சா? இதுக்குதான் நாங்க சொல்றோம், தத்தி முதல்வர், துண்டுச்சீட்டு முதல்வர், பொம்மை முதல்வர், டோப்பா முதல்வர் அப்படின்னு நாங்க சொல்வதற்கு காரணம் இதுதான். அப்ப பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இப்ப அதிகரித்திருக்குதா இல்லையா? இப்ப சமீபத்துல 2 நாளைக்கு முன்னாடி 238 ஆசிரியர்கள் மீது பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாயிருக்கு, போஸ்கோ வழக்குகள் பதிவாயிருக்குது. யார் ஆட்சியில? கடந்த 3 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில. அந்த 238 ஆசிரியர்கள் அப்படின்னாக்க 238 ஆசிரியர்கள் மட்டும் இல்ல, 238 பெண்கள் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. 238 பெண்களுங்க, சாதாரணம் கிடையாது. அப்ப பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? அப்ப அவன் ஆட்சியில் நடலையான்னு கேள்வி கேட்டல, உன் ஆட்சியில ஏன்டா கூந்தல் நடந்தது? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா உங்களால? அப்ப அதுல 25 பேர் மீது தான் நடவடிக்கை, மீதி 200 பேர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தது இந்த திராவிட மாடல் அரசு? ஏன் அவர்கள் மீது விரிவான நடவடிக்கை எடுத்து இன்றைய வரைக்கும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கல? 3 வயது பெண் குழந்தை தான் காரணம் பாலியல் அத்துமீறலுக்கு அப்படின்னு ஒரு கலெக்டர் பேசுறானே, எப்படி அந்த தைரியம் வந்துச்சு? இந்த ஆட்சி இரும்பு கரம் கொண்ட ஆட்சின்னு சொல்றான்ல, அப்படிப்பட்ட ஆட்சியாக இருந்திருந்தால் அந்த மாவட்ட ஆட்சியர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வருமா? கேட்டா நாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், போதுமா சஸ்பெண்ட்? அவனை பார்த்துட்டு இன்னும் 4 பேருக்கு ஆசை மாட்டானா, காரி துப்ப மாட்டானா? அப்ப இந்த திராவிட மாடல் ஆட்சி பெண்கள் மத்தியில செல்வாக்கு இழந்து வருகிறது. அதை சரி கட்டும் விதமாக இப்ப மேலும் 1000 ரூபாய் விடுபட்டவர்களுக்கு நாங்க தரப்போறோம் அப்படின்னு கடன் வாங்க போறானுங்கன்னு அர்த்தம். கடன் வாங்கி இவனுக்கு என்ன, அடுத்த ஆட்சி வரப்போறது கிடையாது. வாங்கி வச்சு அடுத்தவன் தலையில கட்டிட்டு இவன் மாட்டம் ஹாயா அடிச்ச வரைக்கும் லாபம்டா, எரியிற வீட்டுல புடுங்கினது மிச்சம் இவன் கிளம்பிடுவான்.
எவன் தாலி அறுத்து அந்த கடனை கட்டுறது? ஆல்ரெடி தமிழ்நாடு வந்து கடன்ல தான் இருக்கு. இந்த ஒரு வருஷத்துல 2023 2024 1.1 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கு. பட்ஜெட் தொடர்ல நிதி ஆயோக் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. கடன் வாங்கி என்ன பண்ண? 1000 ரூபாய் கொடுத்தேன். எங்க போக போகுது இந்த தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம்? அப்ப பெண்கள் எந்த அளவிற்கு பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாகிறாங்க. இன்னைக்கு ஒரு பெண் வெளியில போறானாக்க நம்ம பள்ளிக்கூடத்தை நம்ம வீட்டு பெண்களை அனுப்புறோம்ல, முன்னெல்லாம் நான் மட்டும் போவோம், புள்ள படிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பெண் குழந்தையை அனுப்பினாலே பேட் டச் குட் டச்னா சொல்லி அனுப்ப வேண்டிய சூழல் நிலவுதா இல்லையா? அந்த பெண் குழந்தை, வெளியே போற பெண் குழந்தை பத்திரமாக திரும்பி வருமா வராதான்னு வயித்துல நெருப்பி கட்டிட்டு இருக்காங்களா இல்லையா? கழுத்துல தகலையோ தங்க செயினோ போட்டுட்டு வெளியில போனாக்க திரும்ப வரும்போது அந்த செயின் கழுத்துல இருக்கின்ற உத்தரவாதம் இந்த ஆட்சியில் இன்றைக்கு இருக்கிறதா? பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கு அது பாதுகாப்பு இல்ல. பெண் காவல்துறை அதிகாரியுடைய கழுத்துல இருந்து செயின் எடுத்துட்டு போனவங்க தானே இவனுங்க. அதே பெண் காவல்துறை அதிகாரி ஒரு ரயில் நிலையத்துல பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானவர் தானே. சொல்லுங்க, அப்ப எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு? நாம நம்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம், ஆசிரியரே மேல கை வைக்கிறானா அந்த தைரியம் ஆசிரியருக்கு எப்படி வருது? ஒரு ஆசிரியர் தப்பு பண்றான், அந்த தப்பு வெளியே வருது. அதற்கு அடுத்தும் ஒரு ஆசிரியர் கை வைக்கிறான்னாக்க எப்படி அந்த ஆசிரியருக்கு தைரியம் வருது? முதல் தவறு நடக்கும் போதே சரியான கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் அடுத்த தவறு நடந்திருக்குமா? இப்ப புரியுதுங்களா? இந்த திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு எதிரான அரசு, பெண்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, பெண்கள் விரோத அரசு என்பது இப்பொழுது தெரிகிறதா? இதைதான் நாங்க சொல்றோம், கத்தி கத்தி சொல்றோம். ஆனா பெண்கள், நீங்கள் மீண்டும் வாக்களித்தால் 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் இங்கே தமிழக பெண்களுக்கு கற்பு என்பது ஒரு கேள்விக்குள்ளாக மாறிவிடும். தொடர்ந்து திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய பெண்கள் விரோத செயலை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இருக்கக்கூடிய பெண்களும் அது கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. நடக்கக்கூடிய தேர்தலில் தக்க பதிலடி கொடுப்பாங்க நம்பப்படுது. எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக அருமையாக பதில் கொடுத்ததுக்கு நன்றி.